இன்னைக்கு மதுரை மேற்கு தொகுதி அமைந்திருக்கிற 70வது வார்டில் துரைச்சாமி நகரில் இந்த பூங்கா மக்கள் பயன்படுத்தி இந்த பகுதி மக்களுடைய பயன்பாட்டுகளில் பூங்காவுக்கு சுற்றுச்சுவர் எழுப்ப வேண்டும் என்று இந்த சங்கத்தவர்களும் எங்களுடைய நிர்வாகிகள் கேட்கிறார் என்று எங்களுடைய பகுதி செயலாளர் மாமன்ற உறுப்பினர் கருப்பசாமி அவர்களும் வார்டு செயலாளர் அருமை தம்பி வழக்கறிஞர் பாலமுருகன் அவர்களும் இந்த மாதிரி துரைச்சாமி நகர் மக்களும் அந்த சங்க நிர்வாகிகளும் கேட்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நீங்கள் இந்த சுற்றுச்சுவர் எழுப்பி அவர்கள் பாதுகாப்பு வசதி செய்து தர வேண்டும் கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் மேற்கூரை அமைக்கும் பூமி பூஜை, அந்த சுற்றுச்சுவரும் மேற்கூரை அமைக்கிற பணியும் இன்றைக்கு பூமி பூஜை நடைபெற்றிருக்கிறது. இதுக்கு தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 20 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு என்பதையும் பெருமையோடு இன்றைக்கு அந்த சங்க நிர்வாகிகள் முழுமையாக கலந்து கொண்டார்கள். எங்களுக்கு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. பொதுவாக இது நடுத்தர மக்களும் உயர்தர அதிகாரிகள் அந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் வசிக்கிறார்கள். இவர்களுக்கு போதுமான வசதி இந்த பகுதியில் மாநகராட்சியால் செய்ய முடியவில்லை. அது குறிப்பாக சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாமன்ற உறுப்பினரே வேலுச்சாமி நகர் தானே, வேல்முருகன் நகரில் அவரே இந்த திமுக மாமன்ற உறுப்பினர், முன்னாள் பகுதிச் செயலாளர் இருந்தவர். அவருடைய மனைவி தான் இதனுடைய மாமன்ற உறுப்பினர். பணம் கேட்டு கொடுக்கலன்றதுக்காக அந்த பார்க்கில் அதை பார்த்தீங்கன்னா அந்த பார்க்குக்கு வரணும், அதில் அந்த தெருவே மறித்து சுவர் எழுப்பிட்டார். அப்புறம் நான் பார்த்து அப்புறம் அதுக்கடுத்து அது ஊடகங்கள் மூலமாக பேசி எவ்வளோ ஒரு அராஜகம் இந்த மாமன்ற உறுப்பினர்கள் செய்கிறார்கள். திமுக மாமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சி என்ற மம்மதையில் இந்த ஆளுங்கட்சி மாமன்ற உறுப்பினர் செய்கிற தவறுகளை நீங்கள் இது திராவிட முன்னேற்ற கழக அரசு தட்டி கேட்க மாட்டேன்றது, மாநகராட்சி நிர்வாகம் தட்டி கேட்க மாட்டேன்றது சொன்ன அடிப்படையில் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அந்த சுவர் அப்புறமேல் இடிக்கப்பட்டது. இவர்களும் பஞ்சாயத்து பண்ணி ஓரளவுக்கு கொடுக்கணும்னு இருக்கு. ஆனால் அவர் கூடுதலாக கேட்டு தான் அந்த இது தடுக்கப்பட்டது. ஆக மதுரையில் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மதுரையில் 69 மாமன்ற உறுப்பினர்களும் இருக்கிற இந்த மாநகராட்சியில் ஒரு மேயரே 5 மாதங்களாக இல்லாமல் ஒரு மாநகராட்சி இருக்குதுன்னா வரலாற்றிலே மதுரை மாநகராட்சி தான் தேர்தல் நடத்தப்பட்டு. மாமன்ற உறுப்பினர் இருக்காங்க, ஆனால் மண்டல தலைவர் இல்லை. மாமன்ற உறுப்பினர் இருக்காங்க, ஆனால் நிலைக்குழு தலைவர் இல்லை. இது மாதிரி ஒரு வினோதமான ஒரு மாநகராட்சி அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்குதுன்னா இது ஒரு சாட்சி. அது மட்டுமல்ல, உயர் நீதிமன்றத்தால் மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ஊழல் செய்யப்பட்டது, 200 கோடிக்கு மேல் ஊழல் நடந்திருக்கிறது என்பதை கண்டறிவதற்காக நாங்கள் வழக்கு தொடுத்து அதன் அடிப்படையில் மாண்புமிகு நீதி அரசர்கள் அது உண்மை நிலையை அறிந்து உடனடியாக தென்மண்டல ஐஜி தலைமையில் ஒரு குழு அமைத்தார்கள். அந்த குழுவானது கள ஆய்வு பண்ணது. விரைவாக அந்த பணியை ஒரு வாரத்திலேயே 28 கோடி ரூபாய் அளவுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. எது அப்படின்னு குறிப்பாக கட்டடங்களை வணிக கட்டடங்களுக்கு வீட்டு வரியை வீட்டு வரியை போடுவது, அதில் இருக்கிற தொகையை எடுத்துக்கொள்வது, கல்யாண மண்டபத்துக்கு வீட்டு வரியை போடுவது, அதுக்கு இருக்கிற தொகையை மண்டல தலைவர் அதிகாரிகள் பிரித்து கொள்வது, இப்படிப்பட்ட நிலை இருந்ததுனால மிகப்பெரிய அளவுக்கு இருந்தது. ஏறத்தாழ 3,50,000 கட்டடங்கள் மதுரை மாநகராட்சியில் இருக்குது. எல்கைக்குள் அந்த கட்டடங்கள்லாம் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று உடனே நீதி அரசர் அதையெல்லாம் பார்த்துவிட்டு இவ்வளோ தூரம் மதுரையில் நடந்திருக்கு, இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற உள்ளாட்சியில் இதே மாதிரி குழு அமைத்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும், இந்த இது தவறுகளை கண்டுபிடிக்க வேணும். இந்த வரி விதித்த இது ரொம்ப முறைகேடாக வரி விதித்திருக்காங்க. அந்த வரியும் இந்த முறைகேடாக
பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்ற நீதியரசர்களே சொல்லியும் கூட இதுவரை அதுக்கடுத்து என்ன நிலைமைன்றே எங்களுக்கு தெரியல. வழக்கு தொடுத்தது நாங்கள் தான், அதனுடைய வெளியே கொண்டு வந்தது நாங்கள் தான். எங்கள் மாமன்ற உறுப்பினர் 1 வருஷமாக போராடி தான் அதில் உண்மை நிலை இருந்ததனால் முன்னால் இருந்த ஆணையாளர் இதை காவல்துறை மாநகராட்சி காவல் ஆணையாளரிடம் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னார். அவரும் ஏறத்தாழ ஒரு 5 மாதம் போட்டுட்டு அப்புறம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண பிறகு அப்புறமேலு தான் நடவடிக்கை எடுத்தாங்க. யார் அப்படின்னு அதுலேயும் குறிப்பிட்டவங்கள நடவடிக்கை எடுக்கலை. மேயர் உடைய கணவர் கைது செய்யப்பட்டார். மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டு சிறையில் 2 மாதங்கள் இருந்தார். நிலைக்குழு தலைவர் தவறு செஞ்சார்னு ஒரு நிலைக்குழு தலைவர் கைது செய்யப்பட்டார். 40க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இதெல்லாம் கோர்ட்டு நடவடிக்கை எடுத்த பிறகு இதை நான் நம்முடைய முதல்வர் வர்றதுக்கு முன்பாகவே மதுரையில் இந்த மாதிரி தவறு நடந்திருக்கு. எனவே மதுரையில் உடனடியாக மாமன்ற கூட்டமே நடக்கலை, மக்கள் பிரச்சனையை பேச முடியல. எனவே இந்த மாநகராட்சியில் ஒரு மேயராக இந்த மண்டல தலைவரும் நிலைக்குழு தலைவரும் நியமிக்க வேண்டும் என்று நான் கேட்டிருந்தேன். அது குறித்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு முதலமைச்சர் செஞ்சார்னு தெரியல. ஆனால் மற்றதெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்காரு. மதுரையில் இந்த முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் முறையாக செயல்படுத்தலை. ஏன்னா அவர் தான் திறந்து வச்சார். அது 24 மணி நேரம் வீடுகளுக்கு கிடைக்கணும். ஆனால் 1 மணி நேரம் தான் கிடைக்கிது. 1 மணி நேரமும் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு கிடைக்கிது, அதுவும் சரியாகவும் கிடைக்கல. சில பகுதியில் அந்த பைப்பெல்லாம் உடைஞ்சு ப்ரெஷர் தாங்காமல் உடைஞ்சு தெருவில் ஆறாக ஓடுகிறது. அந்த தண்ணி வீணாகிறது. 35 வார்டுகளுக்கு 36 37 வார்டுகளுக்கு மேல் இன்னும் அந்த தண்ணி அந்த சூடே இல்லாமல் இருக்குது. எனவே இதெல்லாம் கள ஆய்வு பண்ணணும். ஆனால் மாநகராட்சி நிர்வாகமும் மற்றவர்களும் முதலமைச்சர்கிட்ட தவறான தகவலை சொல்லி அதை திறந்துட்டாங்க. அதே மாதிரி நகரமைப்பு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே மதுரை மாநகரில் பல வழிகள் இன்னும் தேக்க நிலையில் இருக்குது. அது இன்னும் முடிக்கப்படாமல் இருக்குது. அது 2011 ஆரம்பிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த திட்டம் இன்னும் முறையாக நடவடிக்கை எடுக்கலை. எனவே அதையும் முதலமைச்சர் ஆய்வு செய்யணும்னு சொல்லியிருந்தேன். அது என்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரியல. திரும்பவும் நினைவூற்றை உங்கள் மூலமாக. ஆனால் அடுத்த 2 மாதத்துக்கு நோ ரெஸ்ட் அப்படின்னு பொதுக்கூட்டத்தில் முதல்வர் பேசிக்கிறாங்க. அதான் முதலமைச்சர் யாருக்கு நோ ரெஸ்ட்ன்னு சொல்றாரு? அதிகாரிகளுக்கு சொல்றாரா, கட்சிக்காரங்களை? இந்த மாதிரி மதுரையில் இவ்வளோ ஊழல் பண்ணிட்டு, மதுரையில் 4 சட்டமன்ற தொகுதி இருக்கு. மதுரையில் 4, 5, 6 சட்டமன்ற தொகுதி இதில் வருது. 4 தொகுதி முழுமையாக வருது. 2 தொகுதி பார்ட்டு வருது. கிழக்கு தொகுதியும் திருப்பரங்குன்றம் தொகுதியும். இந்த மக்களுக்கு அந்த குறையை நிறைவு செய்யாமல் இந்த மக்களுடைய வாக்குகளை வாங்குவதற்கு அந்த தொண்டர்கள் எப்படி பாடுபடுவாங்க? இன்னைக்கு எந்த காலத்திலும் இல்லாதவங்க எதுவுமே புதுமையாக செய்கிறாங்க. 3000 ரூபா கொடுத்தாங்க பொங்கலுக்கு. இப்போ 5000 ரூபா கொடுத்துருக்காரு கோடைகால விடுமுறை. இதெல்லாம் எவ்வளோ தூரம் இதாகும்? இதை வச்சுட்டு போய் கேட்டாங்கன்னா மக்கள் இன்னைக்கு என்ன நிலையில் இருக்காங்க? வரி மேல் வரி விதித்திருக்காங்க. அவங்களுக்கு குப்பை அள்ளுறதுக்கு ஆட்கள் இல்லை, சுகாதார பணியாளர் கம்மி. எனவே இதெல்லாம் நிவர்த்தி பண்ணாமல் அவங்க என்னத்தை செயல்பட முடியும்? எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறும் 10 தொகுதி. யாரு? முதல்வர் தான். இப்ப பொதுச் செயலாளரை மேடதோறும் தரம் தாழ்த்தினா பேசுறாங்க. அவருக்கு எரிச்சல். அது முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு எரிச்சல் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டார். 10 தேர்தல் அறிக்கை கொடுத்தார். அந்த 10 தேர்தல் அறிக்கையிலும் ஆளுங்கட்சி ஆட்டம் கண்டு விட்டது. எத்தனை கூட்டணியை சேர்த்தாலும் சரி, இந்த கப்பல் முழுக போற கப்பல், திமுக கூட்டணி என்ற கப்பல் முழுக போற கப்பல், தேசிய ஜனநாயக கூட்டணி கப்பல் தான் வெற்றி கோட்டை அடைய போகிறது என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் தெரிவித்தேன். உங்களுக்கு ஒன்று இதாக சொல்லணும்னா, நம்ம அது என்ன, திருவனந்தபுரத்தில் இந்த போட்டி நடக்கும். அந்த போட்டியில் பாய்மரல் இல்லை, கையில் பெடல் போட்டு அடிக்கிறது. ஆமாம், நம்ம படகோட்டி படத்தில் பார்த்தேன். ஜெய் ஜெயின்னு இது பண்ணி பார்ப்பாங்க.
தலைவருடைய அணி தான் வெற்றி பெறும். ஆமா. அவர் தேர்தல் வரனால தடா போடா அதனால எது இருந்தாலும் சரி அதிமுக அணி வெற்றி பெறுவது உறுதி. பாரதிய தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி. அதனால முதலமைச்சர் எரிச்சல் படுறார். இதுக்கு தலைமை தாங்கிற எங்க பொதுச் செயலர் வருங்கால முதலமைச்சரை பார்த்து எரிச்சல் படுறார். ஒருத்தர் கோபப்படுறாருனாலே அப்ப அவர் பலமா இருக்காருன்னு தான் அர்த்தம். என்ன சொல்றீங்க? கோபப்படுறாருன்னா ஒருத்தர் இவ்வளவு செஞ்சும் கூட இவருடைய செல்வாக்கு குறைக்க முடியலன்னு நினைப்போம். நானும் சொல்றேன், நீ நல்ல ஆட்சி செய்திருந்தா, திறமையாக உங்க நிர்வாகங்கள் நிறைய சரியாக முறையில் இருந்தா எதுக்கு இது மாதிரி ஆக போகுது? எனவே முதலமைச்சர் முதலே சொன்னார், சாட்டையை சொல்லட்டுவேன்னு சொன்னார். ஒரு 2 மாசத்துலேயே 3 மாசத்துலேயே சொல்லுவார், நான் தூங்கவே இல்லை, எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேனே அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டே இதுக்கு காரணம் கட்சி நிர்வாகி தானே. அதை சரியான முறையில் பயன்படுத்தி சரியான முறையில் அவர் அந்த சாட்டையை சொல்லட்டி இருந்தாருன்னா உடனடியாக இதெல்லாம் அந்த நிலைமை வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதான் நான் நேற்று அதுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். அதை பற்றி திரும்ப நான் அதை சொல்றேன். அதான் நான் அது நேற்று அதுக்கு பதில் சொல்லிட்டேன். அதுக்கெல்லாம் பதில் வேற எதுவும் கேள்வி கேட்க. சரி, நாளைக்கு நான் பார்ப்பேன். நாளைக்கு சொல்றேன்.